நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கல நல்லா அடமலை மாதிரி அப்படியே பார்த்த மாதிரி ஊற்றி. ஆமாம், கறிமலை 2 நாள் தினமும் வத்தலங்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போது தேவையான அதுக்காக பூரிக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டுவோம். நம்ம வீட்டு பூரி கிழங்கு பார்க்கலாமா? அம்மா நைஸாக இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெல்லாரி வெங்காயம், இஞ்சி பூண்டுமே உரிச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இவ்வளவுன்னு பார்க்காதீங்க, அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான். 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கீந்து போட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக செவந்தா போதும், ரொம்பலாம் செவக்க வேண்டியதில்லை. கடலைப்பருப்பு வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழம் அதையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு விட்டு வேக வச்சு அதையும் எடுத்து அதனால் கொதித்த பிறகு அதோட கலந்து விட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு புதினா மல்லி கொஞ்சோண்டு தூவி இறக்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதில் பட்டை கிராம்பு கரம் மசாலா அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இது மாதிரி புசு புசுன்னு கோதுமை பூரிக்கும் சாப்பிடுவோம். அதுமே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.